மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். அக்னியின் அம்சம் கொண்ட உங்களுக்கு ஆசைப்பட்டதை விட அவமானங்களை அதிகமாக மிஞ்சியது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு விஷயமாகவும் இதுவரைக்கும் கருதப்பட்டு கொண்டும் இருக்கும். நீங்கள் எத்தனை முறைகள் மனம் உடைந்தீர்கள் என்பதை விட யாரால் உடைக்கப்பட்டீர்கள் என்பதுதான் வலியானது மிகவும் அதிகமாகி கொண்டேதாங்க இருக்கும். உங்களுக்கு பிடித்த மனிதர் உங்களுடைய மனதை உடைத்தால் நீங்க அதிகமாக கோவப்படுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த சில முக்கியமான விஷயங்களாக இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரு குழந்தையை போல நம்பியவர்கள் தான் உங்களுடைய முதுகில் குத்தினார்கள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் என்பதால் நீங்கள் ஒரு போராளி. ஆனால் உங்களுடைய பலவீனமே யாரையுமே சந்தேகப்படாமல் நம்புவதுதான் உங்களுடைய பலவீனமாக இருக்கும். நீங்கள் உதவி செய்த கைகளை உங்களுக்கு எதிராக திரும்பிய போது உங்களுடைய மனமும் சுக்குநூறாக உடைந்திருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க அமைதிங்கிற வேதனையும் தனிமைங்கிற கொடூரத்தையும் இதுவரைக்கும் நீங்க அனுபவித்து கொண்டிருந்தீங்க. வெளியே சிரித்து கொண்டே இருந்தாலும் இரவு நேரங்களில் உங்களுடைய தலையணைக்குத்தான் தெரியும் நீங்கள் சிந்திய கண்ணீரின் ஈரப்பதம். வேறு யாருக்குமே நீங்க கண்கள்ல இருந்து வரக்கூடிய கண்ணீரானது உங்களுடைய வாழ்க்கையில வேறு யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற கேள்விக்கான பதில் கிடைக்காமல் மௌனமாக நீங்கள் இருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் இதுவரைக்கும் இருக்கத்தான் செய்தது. இந்த அமைதி ஒரு கட்டத்தில் வேதனையாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றவும் பட்டது. உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் இருந்தாலுமே உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை என்கிற மாதிரியான சில தனிமை உணர்வு உங்களுக்குள்ள தேட வைத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுக்கு பிடித்த உறவுகளை தனிமை உணர்வு தேட வைத்து கொண்டேதான் இருக்கும். கூட்டத்திற்குள் தனித்து விடப்பட்ட அந்த உணர்வு உங்களை நீங்களே செதுக்கி கொள்ளவும் சில சமயங்கள்ல உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்க சில நாட்கள்ல தனிமையாக இருக்கின்ற அந்த ஃபீல் ஆனது உங்களை விட்டு போகாமல் இன்னமும் உங்களுக்குள்ள துரத்தி கொண்டேதாங்க இருந்தது. இப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லையற்ற பொறுமையும் தீராத காயங்களும் ஏற்பட்டு கொண்டேதான் இருந்தது. உங்களுக்கு கோபம் வரும் என்று உலகம் நினைக்கும். ஆனால் உண்மையில் நீங்கள் காட்டிய பொறுமை தாங்க மிக அதிகம். ஒரு சில இடங்களில் நீங்கள் கோவப்பட்டு பேசி விடுவீங்களோ, வார்த்தையை விடுவீங்களோ, சண்டை போட்டு விடுவீங்களோ அப்படின்னு உங்கள் கூட உள்ள நபர்களும் பெற்றோர்களும் உங்களை பார்த்துருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல பொறுமையை வந்து நீங்கள் தாங்கி கொண்டு இருந்திருப்பீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயமாக பார்க்கப்படும். என்னடா இவன் எல்லா இடத்துலையும் கோவப்படுவான், இந்த இடத்துல மட்டும் எப்படி அமைதியாக நின்று கொண்டு இருக்கிறான் என்று அனைவரும் உங்களை பார்த்து திகைத்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். குடும்பத்திற்காகவும் உங்களுடைய உறவுக்காகவும் நீங்கள் கொடுத்த இரண்டாவது வாய்ப்புகள் தான் உங்களை இன்று வரை காயப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அது யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் நீ கொடுத்த இரண்டாவது வாய்ப்புகள் இன்னமும் உங்களுக்கு கூடவே இருந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து இதுவரைக்கும் உங்களை காயப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தீராத காயம் என்பது நீங்கள் இழந்த செல்வம் மட்டும் கிடையாது. நீங்கள் கொடுத்த தூய்மையான அன்பிற்கு கிடைத்த ஒரு அலட்சியமாகவும் கருதப்படும். ஆனால் இது எதுவுமே ஆரம்பத்தில் தெரியாது. எல்லாமே போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில தெரியவும் ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் கொடுத்து விட்டு கடைசியில நீங்கள் இழந்தது உங்களுடைய சுயத்தை தான் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல நீங்க எல்லாமே கொடுப்பீங்க. ஆனா திரும்ப உங்களுக்கு கிடைப்பது எல்லாமே மிகப்பெரிய ஒரு கெடுதலாகவும் மிகப்பெரிய துரோகங்களாகவும் மட்டுமே தாங்க இருந்து கொண்டிருக்கும். தியாகமும் மறைக்கப்பட்ட உண்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். யாருக்காகவோ வாழ்ந்து யாருடைய மகிழ்ச்சிக்காகவோ உங்களுடைய கனவுகளை குழி தோண்டி புதைத்திருப்பீங்க. வெளியில் சொல்ல முடியாத ரகசிய கதைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில பலருக்கும் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதையும் நீங்கள் மனதில் வைத்து வாழ்ந்து கொண்டேதான் இருப்பீங்க. உங்களுடைய தியாகங்களை இந்த உலகம் கடமை என்று சொல்லி ஒதுக்கி தள்ளி வைத்திருக்கும். ஆனால் அந்த உண்மைகள் மறைக்கப்படுவதற்காக கிடையாது. காலம் அதனை குறித்து வைத்திருக்கும். உங்களுக்கான நாட்கள் வரும் பொழுது அதை நிச்சயமாக வெளிப்படவும் ஆரம்பிக்கும். அதனையும் போக போக நீங்க நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வீங்க. பணமும் சந்தோஷமும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த ஒரு காலமானது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பார்த்தது ஒரு இருண்ட நாடகம் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஆனால் இனிமே பார்க்க போவது உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான ஒரு கொண்டாட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். முதலாவதா பணமும் சந்தோஷமும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு அனுகூலமாக மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். குருவின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாயின் வீரியமும் ஒன்றிணையும். இந்த இரண்டுமே சேரும் பொழுது உங்களுக்கு இதுவரை தடைபட்டிருந்த பணவரவை இழுத்து கொடுக்கும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில பணத்தினால் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு இனிமே தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஏதோ
இது ஏதோ லாட்டரி போன்றது மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய உழைப்பிற்கும் நீங்க இழந்ததற்கும் பிரபஞ்சம் தரக்கூடிய வட்டிக்கான ஒரு பதிலாக இருக்கும். நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ மனிதர்களுக்கு செலவு பண்ணி அந்த ஒரு பணம் திரும்ப வராமல் இருந்திருக்கும். நீங்க உழைப்பு போட்டிருந்தும் அந்த ஒரு பணமும் உங்களுக்கு கிடைக்காமல் வேறு ஒருவருக்கு போயிருக்கும். அது அனைத்தும் இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வரும். அதனால ஒரு சேமிப்பு பணமானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இரண்டாவது வாய்ப்பா ஒரு மகா வெற்றியானது உங்களை தேடி வந்துவிடும். வாழ்க்கை உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். இதுவரை நீ உங்களை மதிக்காதவங்க உங்களுடைய வாசல்ல நிற்க போறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறவும் செய்யுங்க. ஆனா உங்களுடைய வாசல்ல அவங்க நிற்கவே செய்வாங்க. உங்களை மதிக்காம போனவங்க. நீங்க எதை இழந்தீர்களோ என்று வருந்தினீர்களோ அதுவே உங்களுடைய கௌரவமாகவும் உங்களுடைய செல்வமாகவும் உங்களுடைய உறவாகவும் அது இரண்டையுமே உங்களுக்கு இரட்டிப்பாக திருப்பி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கவும் செய்யும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை நோக்கி நீங்க பயணம் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு காலம் மிக அருகில் வந்துவிட்டது. நீண்ட நாட்கள் கிடையாது. இந்த ஒரு தேதிக்கு பிறகு இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். நீங்கள் காத்திருந்த அந்த ஒரு நல்ல செய்தி உங்களுடைய தொலைபேசியிலோ அல்லது கடித வாயிலாகவோ உங்களை நிச்சயமாக வந்தடைந்து விடும். அது உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் தான் அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனை மட்டும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா இதுவரைக்கும் மேசம் ராசி வாழ்க்கையில யாருமே சொல்லாத ஒரு உண்மையானது இருக்கும். மேசமே, இதுவரை ஜோதிடர்கள் சொன்னதெல்லாம் உங்களுடைய ராசியின் குணங்களைத்தான். ஆனால் நான் சொல்ல போவது உங்களுடைய ஆன்மாவின் வழியை பற்றி. நீங்கள் ஏன் இன்னும் வீழாமல் இருக்கிறீர்கள் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த பொறுமை. அந்த பொறுமை என்பது வெறும் பலவீனம் கிடையாது. அது உங்களுடைய ஆளுமை. பொறுமையாக நீங்கள் இருந்து சில முடிவுகளை எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைக்கும். எல்லாரும் உங்களுடைய கைகளைத்தான் பார்த்தார்கள், எதை எதை கொடுக்கிறீர்கள் என்று. ஆனால் நீங்கள் உங்களுடைய இதயத்தையே கொடுத்திருப்பீங்க. அதுவும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய கண்கள் கலங்குவது நின்றால் மட்டும் போதாது. உங்களுடைய உதடுகள் உண்மையாக சிரிக்க வேண்டும். நீங்கள் இழந்த ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் பதிலடியாக உங்களுடைய ஏளனம் செய்தவர்கள் முன்பு நீங்க ராஜாவாக ராணியாக அமரும் காலங்கள் இதோ வந்துவிட்டது. இதனையும் நீங்க செய்து பார்க்கணும். இதையும் செய்து பார்த்தால் வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் இனிமே நடக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய கதை சோகமாக இருக்காது. வாழ்க்கையில உங்களை மதிப்பவர்கள் உங்களை தேடி வருவாங்க. இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். மேசம் ராசி அன்பர்கள், இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். ஒரு வெள்ளை பேப்பர்ல சிவப்பு அல்லது ப்ளூ நிற பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு என் வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி வெற்றி, தைரியம், நல்ல வாய்ப்புகள் என்னை நாடி வரட்டும் என்று 11 முறைகள் நீங்கள் எழுதி வைத்தால் போதும். அதனை 11 முறைகள் அந்த பேப்பரில் எழுதி பிறகு அந்த பேப்பரை முருகன் படத்தின் முன் வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள். 11 தடவைகள் எழுதி அந்த ஒரு பேப்பரை மடித்து வைத்துக் கொள்ளுங்கள். மடித்து வைத்து விட்டு அதற்கப்புறமா அந்த ஒரு பேப்பரை எடுத்து உங்க வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ சென்று முருகன் படத்திற்கு முன்பு வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் மன உறுதி உங்களுக்குள்ள அதிகரிக்கும். நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எது வேண்டுமோ அந்த ஒரு பிரார்த்தனை உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறவும் செய்யுங்க. அதனால இதனை மட்டும் நீங்கள் எப்படியாவது செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டதெல்லாம் நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு எளிய பரிகாரம் நீங்க மேசம் ராசிக்காரங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதுவும் இனிமே வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக கிடைத்துவிடும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். செலவு பண்ணி அந்த ஒரு பணம் திரும்ப வராமல் இருந்திருக்கும். நீங்க உழைப்பு போட்டிருந்தோம் அந்த ஒரு பணமும் உங்களுக்கு கிடைக்காமல் வேறு ஒருவருக்கு போயிருக்கும். அது அனைத்தும் இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வரும். அதனால ஒரு சேமிப்பு பணமானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இரண்டாவது வாய்ப்பா ஒரு மகா வெற்றியானது உங்களை தேடி வந்துவிடும். வாழ்க்கை உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். இதுவரை நீ உங்களை மதிக்காதவங்க உங்களுடைய வாசல்ல நிற்க போறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறவும் செய்யுங்க. ஆனா உங்களுடைய வாசல்ல அவங்க நிற்கவே செய்வாங்க. உங்களை மதிக்காம போனவங்க. நீங்க எதை இழந்தீர்களோ என்று வருந்தினீர்களோ அதுவே உங்களுடைய கௌரவமாகவும் உங்களுடைய செல்வமாகவும் உங்களுடைய உறவாகவும் அது இரண்டையுமே உங்களுக்கு இரட்டிப்பாக திருப்பி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கவும் செய்யும்.
அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு காலம் மிக அருகில் வந்துவிட்டது. நீண்ட நாட்கள் கிடையாது. இந்த ஒரு தேதிக்கு பிறகு இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். நீங்கள் காத்திருந்த அந்த ஒரு நல்ல செய்தி உங்களுடைய தொலைபேசியிலோ அல்லது கடித வாயிலாகவோ உங்களை நிச்சயமாக வந்தடைந்துவிடும். அது உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் தான் அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா இதுவரைக்கும் மேசம் ராசி வாழ்க்கையில யாருமே சொல்லாத ஒரு உண்மையானது இருக்கும். மேசமே, இதுவரை ஜோதிடர்கள் சொன்னதெல்லாம் உங்களுடைய ராசியின் குணங்களைத்தான். ஆனால் நான் சொல்ல போவது உங்களுடைய ஆன்மாவின் வழியை பற்றி. நீங்கள் ஏன் இன்னும் வீழாமல் இருக்கிறீர்கள் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த பொறுமை. அந்த பொறுமை என்பது வெறும் பலவீனம் கிடையாது, அது உங்களுடைய ஆளுமை. பொறுமையாக நீங்கள் இருந்து சில முடிவுகளை எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைக்கும். எல்லாரும் உங்களுடைய கைகளைத்தான் பார்த்தார்கள், எதை கொடுக்கிறீர்கள் என்று. ஆனால் நீங்கள் உங்களுடைய இதயத்தையே கொடுத்திருப்பீங்க. அதுவும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய கண்கள் கலங்குவது நின்றால் மட்டும் போதாது, உங்களுடைய உதடுகள் உண்மையாக சிரிக்க வேண்டும். நீங்கள் இழந்த ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் பதிலடியாக உங்களுடைய ஏளனம் செய்தவர்கள் முன்பு நீங்க ராஜாவாக ராணியாக அமரும் காலங்கள் இதோ வந்துவிட்டது. இதனையும் நீங்க செய்து பார்க்கணும். இதையும் செய்து பார்த்தால் வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் இனிமே நடக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய கதை சோகமாக இருக்காது. வாழ்க்கையில உங்களை மதிப்பவர்கள் உங்களை தேடி வருவாங்க. இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். மேசம் ராசி அன்பர்கள், இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். ஒரு வெள்ளை பேப்பர்ல சிவப்பு அல்லது புழு நிற பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு என் வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி வெற்றி, தைரியம், நல்ல வாய்ப்புகள் என்னை நாடி வரட்டும் என்று 11 முறைகள் நீங்கள் எழுதி வைத்தால் போதும். அதனை 11 முறைகள் அந்த பேப்பரில் எழுதி பிறகு அந்த பேப்பரை முருகன் படத்தின் முன் வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள். 11 தடவைகள் எழுதி அந்த ஒரு பேப்பரை மடித்து வைத்துக் கொள்ளுங்கள். மடித்து வைத்து விட்டு அதற்கப்புறமா அந்த ஒரு பேப்பரை எடுத்து உங்க வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ சென்று முருகன் படத்திற்கு முன்பு வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் மன உறுதி உங்களுக்குள்ள அதிகரிக்கும். நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எது வேண்டுமோ அந்த ஒரு பிரார்த்தனை உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறவும் செய்யுங்க. அதனால இதனை மட்டும் நீங்கள் எப்படியாவது செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில